देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। तस्मै आगे गानानंद कनकदुर्गे लक्ष्मी विष्णु पूजा शक्ति देवी 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 आदिपराशक्ति मादा पाद नमस्तुति। இந்த கானம் ஒரு ஸ்லோகத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கனகதுர்க்கையாகிறாள். இங்கே இரண்டுமே இணைகிறது. ஒன்று தங்க வடிவும், மற்றொன்று அதற்குள்ளே புனையப்பட்ட பாட்டும், அதாவது ஸ்லோகமும். அந்த வடிவத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய கனகதுர்க்கையாக ஆதி பராசக்தி என்பவள் இருக்கிறாள். கானம் என்று சொல்லக்கூடியது இசை. இசைக்குள்ளே தங்கமயம், தங்கமயத்துக்குள்ளே கனகதுர்கை. இதை உருவாக்கி வடித்தவன் ஆதிசங்கரன். ஆதிசங்கரன் கானம் இசை. இது தங்க ரேகையின் ஒளிக்கதிர்களாக அன்னை வருகிறாள். அது நரம்பு வழியே வருகிறது. நரம்பில் காம குரோதம் லோபம் மாயை விகாரம் அனைத்துமே வருகிறது. ஆனால் இந்த ஒளிக்கதிர் இசைமயமாகி யோகத்தின் கூட்டு சக்தி வழியாக வெளிவந்து அதிலே இருக்கக்கூடிய விகாரத்தின் தன்மை ஆதிபராசக்தியானவள் நரம்பு வழியாக உள்ளே சென்று அதை விலக்குகிறாள். இந்த கானம் என்று சொல்லக்கூடிய இசையின் வழியாக நரம்புகளை தொட்டு ஒளிக்கதிரின் வழியாக ஈசனை முன்வைத்து கனகம் என்ற துர்க்கையை வடிவடிக்க செய்து நெல்லுக்கனி ஒன்று வருகிறது. இது பாடுபவனுக்கு உருவம் இருந்தது. சங்கரன் என்ற பெயரோடு ஒரு உருவம் புனைந்து வந்தான். பாடப்பட்டது உருவமற்ற வறுமைக்கு உருவம் இல்லை. அதை அனுபவிப்பவனுக்கு உருவம் உண்டு. பூமிக்குள்ளே தங்கம் இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் அந்த தங்க வடிவமான நெல்லிக்காய்க்கு வடிவம் இருக்கிறது. அது தங்கத்தின் உருவத்தை தாங்கி கனகதுர்க்கை என்ற பெயரோடு ஆதி பராசக்தியின் வழியாக வெளியே வருகிறது. பாடியவனுக்கு உருவம். உணவாக ஒரு நெல்லிக்காய் உணவாக கொடுக்கக்கூடிய காலத்திலே அந்த நெல்லிக்காய் இயற்கையோடு ஓரறிவு கூடியிருக்கிறது. நெல்லிக்காய் ஓரறிவு. அது உப்போடு இணைந்து, எண்ணெயோடு இணைந்து, காரத்தோடு இணைந்து, புளிப்போடு இணைந்து, நவரச சுவையோடு இணைந்து, அந்த நவரச சுவையை இணைத்த காலத்தில் அந்த அன்னையானவள் அதை இணைத்தாலே
இதுபோன்று ஒரு பக்தி செய்து இணைத்திருக்க வேண்டும், அதை சங்கரன் பெற வேண்டும் என்று ஆதிபராசக்தி நினைத்திருந்தாள். அதற்காக வறுமையிலும் இறை பிரேமை மறக்காமல் தானத்தினை, ஒரு உணவின் பண்டத்தின் தானத்தினை சங்கரன் பெரும்படி செய்து அந்த இல்லத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கின்றான். இந்த வறுமையை ஒழிப்பது சங்கரன். நெல்லிக்கனி கொடுத்த அந்த தாயின் வீடு வறுமை போகிறது. இதற்கு வரவேண்டியது தங்கம். அதனுடைய உருவம் நெல்லிக்காய் உருவம். கொடுத்தது நெல்லிக்காய் என்ற ஊறுகாய், பிக்கிள்ஸ். வந்தது தங்க நெல்லிக்கனிகள். அது கூட ஆகாயத்திலிருந்து வந்ததாம். அப்பொழுது கூரை வீடு. கூரையை பெய்த்துக்கொண்டு அதிர்ஷ்டம் வரும் என்பார்கள். அதுபோன்று அன்னையின் நாபி, கழுத்து, கண், முகவாய் நரம்புகள், உதட்டு நரம்புகள், பின்தொடையின் நரம்புகள், பிட்டத்தின் நரம்புகள், பெண்குறியின் நரம்புகள், கை கால் விரல்களில் 10 கூட்டல் 10 20 வகையான விரல்களிலே நரம்பு, தாமரை வடிவாகி அவளின் உருவமாகி பாடப்பெற்றானே, அவன் உடலுக்குள்ளே புகுந்து அவன் ஆண் என்ற பாகுபாடு பார்த்திருந்தால் அன்னை அவன் நரம்புக்குள்ளே புகுந்திருக்க மாட்டாள். தன்னுடைய மகன் என்று கருதியதால் அவன் நரம்பு வழியே 7 தாதுக்கள் அடங்கிய உடல், தோல், இரத்தம், நரம்பு, மஜ்ஜை, சதை, அதற்குள்ளே அடங்கிய பிண்டம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய பிராணன், இதுபோன்ற தாதுக்களால் நரம்போடு பின்னிய எலும்பு, இதனோடு கூடி தன்னுடைய கிரணசக்தியை, சொர்ணசக்தியை சங்கரன் வழியாக அனுப்பி நெல்லிக்காய் தங்கரேகையோடு கூடி அநேகமான நெல்லிக்காய் தங்க உருவிலே வந்ததாம். இதற்கு கானானந்த கனகதுர்கே, இந்த கனகதுர்கையோடு கூடி வருபவள் சொர்ணத்தின் அடிப்படை விலாசம் உள்ள லக்ஷ்மி, அதை தாங்கி வருபவன் விஷ்ணு. இவள் இருவருக்கும், கனகதுர்கை லக்ஷ்மி, அடுத்து விஷ்ணுவுக்கும் இந்த பூஜா சக்தியின் அனுகிரகத்தை தேவியான ஆதிபராசக்தி அருள்வதால் அங்கே சொர்ணம் என்ற ஒரு சக்தி நெல்லிக்கனிகளாக வருகிறது. இது பூமியிலிருந்து வந்ததா? இல்லை, அன்னையின் நரம்புகள் வழியே வந்தது. இந்த நரம்பு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பேன். உண்மைதான். மகப்பேறு பெற்றெடுத்த அடுத்த நிமிடம் தாயின் முலைக்காம்பு வழியே மஞ்சள் திரவத்தில் பால் சுரக்கிறது. அது பல கோடி நரம்பு வழியாக இரத்தத்தை சுத்திகரம் செய்து முதலில் ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நிலையில் மஞ்சள் திரவமாக பால் வருகிறது. இந்த காலத்து மருத்துவர்கள் அதை பீச்சி வெளியே தள்ளிவிட்டு வெள்ளை நிறமாக வரக்கூடிய பாலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வர். அந்த பால் முதலில் வந்தது ஆன்டிபயாட்டிக், அடுத்தது தூய வெள்ளை. இது நரம்புகள் வழியாகத்தான் சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த இரத்தத்தின் ஒப்பனையோடு கூடிய
தங்கம், தங்கத்தின் ஒப்பனையோடு கூடிய சிகப்பு நிற குருதியான இரத்தம் வெண்ணிறமாக பாலாக மாற்றப்பட்டு குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. இதே தத்துவம் ஆன்மீகத்தில் சொர்ணமுகி என்று சொல்லி அன்னையானவள் கனகதுர்கை, அதாவது கனகதுர்கே. எதற்காக இந்த திருவிளையாடலை செய்கிறார்? காமத்தின் விகாரத்தை இப்பிறப்பே அறுக்க முடியும். கோடி பிறப்புகள் செல்ல வேண்டாம். ஒரு சகசரநாமம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் ராகத்தின் பாவத்திலே வைத்து அவள் விரும்புவது மொஹாரி ராகம். அன்னை குளிக்கக்கூடிய காலத்திலே, திருமஞ்சனாதி சேவையை செய்யக்கூடிய காலத்திலே நாதஸ்வரத்திலே இருந்து வரக்கூடிய முகாரி அந்த ராகத்தை கேட்டு ஆனந்தித்து நீராடலை முடித்து அலங்காரம் செய்து வரும் அன்பர்களுக்கு ஆசி வழங்குகிறார். இந்த முகாரி என்பது என்ன? வேண்டுதலின் தன்மை அனைத்துமே அழுகையோடு சேர்ந்து முகாரியாகத்தான் இருக்கும். நாம் ஒருவர் இல்லத்திலே சென்று தினமும் குறை சொன்னால் அது முகாரியாக அமையும். 10 நாள் கேட்பர், 11வது நாள் தினமும் வந்து இந்த வீட்டிலே அழுகிறாளே என்று நினைப்பர். இதற்கு முகாரி. ஆனால் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அன்னை கோடிக்கணக்கான அன்பர்களின் பக்தி என்பதே ஒரு முகாரி ராகம். கேட்டு அழுவதே பக்தி தானே. பிள்ளை வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், வறுமை நீங்கி பொருள் வேண்டும், இதெல்லாம் வேண்டுதலே அழுகை முகாரி. ராகத்துக்குள்ளே அடங்குவது. கல்யாணி பாடி காம்போதியிலே முடித்து ராவணன் சிவனிடத்திலே ஆசி பெற்றான், அனுக்கிரகம் பெற்றான். இது அனைத்துமே வேண்டிய சக்திகளை பெற்றான். இது அனைத்தும் கானானந்த. இசையின் வழியே இறைவனை அடைய அந்த நரம்புகளில் சொர்ண ரேகையாக வரக்கூடியவள் ஆதி பராசக்தி. அவளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சொர்ணத்தின் தன்மையாகி காற்றிலே கறந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மெல்லிய ரேகையாக மாறி மனிதனின் உடலிலே சேருகிறது. இதற்கு கான ஸ்லோகா என்பது பெயர். ஸ்லோகங்களை இசை வடிவிலே அளித்தால் அன்னையானவள் சொர்ணத்தின் சக்தியை தருகிறாள். இது ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். நெல்லிக்கனி கொடுக்காது, அருளாசி கொடுக்காது. நெல்லிக்கனி தத்தமாக விருந்தாக கொடுக்கப்படுகிறது சங்கரனுக்கு. அது கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சரி, கொடுத்த பின் அந்த கனிகளை தங்கமாக திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கனகதாரா என்று பெயர் வைத்தான். தாரை என்பது நரம்பு வழியாக ஆன்மீகம் உள் நுழைவது தாரை. இன்னொன்று தவளை, கனகதாரா. அது இசையோடு கூடி ஸ்லோகங்களாக வடிக்கப்படுகிறது. இதை அனுபவிப்போள் காமாட்சிக்கு ஒரு பெயர் பங்காரு என்று. அந்த சொர்ணத்தின் ரேகையை பங்காரு காமாட்சி அனுபவிக்கிறாள்.
அனுபவிக்க வைப்பதற்கு ஆதிசக்தி ஒரு காரணம். அதை ஏன் அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். காரணம், பாடியவன் ஸ்லோகத்தை பாடி முடித்து விட்டான். அந்த ஸ்லோகத்துக்கு வரி ஒலி வடிவம் உண்டு, எழுத்து வடிவமாக்கலாம். அன்னையை வடிவு கொண்டு பார்க்க இயலாது. அன்னை வடிவு மாறி வருகிறாள். சொர்ணத்தின் தத்துவத்தோடு தாரையாக வருகிறாள். தங்கத்தாரை என்பது இவளுக்கு பெயர். இதன் மூலக்கூறு என்ன? அது காற்றோடு கடைந்தது. ஸ்லோகம் வரிகளுக்குள்ளே ஒடுங்கியது, ராகத்துக்குள்ளே ஒடுங்கியது, மாற்று உருவமாக வந்தது. தத்தமாக நெல்லிக்கனி என்ற ஊர்க்காய். அதற்கு உபகாரமாக அன்னை கொடுத்தது தங்கமான நெல்லிக்காய்கள் பல கோடி. அதற்கு சங்கரன் ஆதிசக்தியை தொழுதாராம். உடனே ஆதிபராசக்தி சங்கரனிடத்திலே எழுந்தருளப் பண்ணி, நீ கலங்க வேண்டியதில்லை, கரும்பு வில்காரியும் பங்காரு தன்மையை அனுபவித்த பங்காரு காமாட்சியும் மூர்ச்சை அடைந்து அமர்ந்திருக்கிறார்கள். உனக்கும் இனம் புரியாத ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. என்னை தொழுதனை நான் வந்தேன். ஆதிபராசக்தியானவள் தன்னுடைய வாயால் இதை சொல்கிறாள். தன்னுடைய வாயால் இதை சொல்கிறாள். என்ன என்று? உலகப் புகழ் அடைவதற்கு சகுன பிரம்மத்தின் நித்தியம் தேவை. சகுன பிரம்மத்தின் நித்தியம் தேவை. சகுன பிரம்மம் என்பது உருவம். சங்கரா, நீ என்னை அருவுரு கோணத்திலே பார்த்திருக்கிறாய். சராசரி மக்கள் மாயையை பற்றியவர்கள், இது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே சங்கரனாக உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாகிவிட்டது. நீ கூட சகுன பிரம்மத்தில் இருக்கிறாய், கலங்காதி என்றாள். இடிதாங்கி போன்று ஒரு பதில் வந்தது சங்கரனுக்கு. நீ வறுமைக்காக பாடினாய், வறுமை நீங்க வேண்டும். வறுமைக்கு உருவம் இல்லை. உருவமான ஒரு நெல்லிக்கனி தங்கத்தால் வந்தால் அவர்களுடைய குறை தீரும். சகுன பிரம்மத்திலே நெல்லிக்கனி தங்கமாக வர வைக்கப்பட்டது. இது யாருக்காக வர வைக்கப்பட்டது? ஆறாவது அறிவு கொண்ட மனிதனுக்காக. ராஜேஸ்வரியை கரும்பு வில்லோடு இணைத்து பாடிவிட்டாய். கனகமன்ற துர்க்கையை கானானந்த கனக துர்க்கை என்று பாடிவிட்டாய். இதற்கு உருவம் வேண்டும், நாளை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வறுமை அந்த இல்லத்திலே கொடுத்து உனக்கு ஊறுகாயை கொடுக்க வைத்தேன், நெல்லிக்கனி. அதற்கும் உருவம் உண்டு. உன்னுடைய இசைகானமான ஸ்லோகத்தால் ராஜராஜேஸ்வரி கரும்புக்குள்ளே இருக்கக்கூடிய சுவையை எடுத்து பங்காரு என்று சொல்ல காமாட்சிக்கு ஊட்டி அவள் பிரம்மை தட்டி போய் இந்த பாடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பங்காரு காமாட்சி உடனே நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கனியாக மாறினாள்.
இவையெல்லாம் சகுனத்தின் பிரம்மம். இந்த சகுனத்தின் பிரம்மத்திலே ஏன் ஆட்டி வைத்தேன் என்று புரிகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாள் ஆதிசங்கரனிடத்திலே அன்னை ஆதிபராசக்தி. சங்கரனுக்கு மூச்சை ஓடவில்லை. சங்கரனுக்கு மூச்சை ஓடவில்லை. காரணம் சொல்கிறாள் ஆதிபராசக்தி, சகுன பிரம்மத்திலே தமோ ராஜோ சத்வோ குணம் உண்டு. இதுதான் ரகசியம். சகுன பிரம்மத்திலே தமோ ராஜோ சத்வோ குணம் உண்டு. காரணம், நெல்லிக்கனி மலமாகும். தங்கம் மீண்டும் உருகினால் உருமாறும். ஆதி சங்கரன் என்ற பெயர் கொண்டு வந்த நீ ஒரு காலத்திலே சமாதியாவாய். இவை அனைத்துமே சகுனத்தின் பிரம்மத்தை காட்டுகிறது என்கிறாள். அதற்காகத்தான் இந்த கவனத்தின் நிலையை மனிதன் உணர வேண்டும் என்று அவளுடைய அங்கத்தின் அவயங்கள் அனைத்தும் நரம்பு வழியாக தங்கமாக சொர்ணரேகையாக ஓடி வருகிறது. அனைத்து ரோமக்கால்களும் சொர்ணரேகையாக மாற்றப்படுகிறது. அன்னை ஆதிபராசக்தியின் நிலை இதுதான். ஒரு காலகட்டத்தின் வரைதான் சகுனத்தின் பிரம்மம். ஆகவே இந்த நெல்லிக்காய், தங்க நெல்லிக்காய், ஊறுகாய் எல்லாம் சகுனத்தின் பிரம்மம். நீ எங்கிருந்து வந்தாய் ஆதிசங்கரா? நிர்குணத்தில் இருந்து வந்தவன். உன்னுடைய அங்கமெல்லாம் கொதிப்பதற்காக பனிமலையை இமயத்திலே படைத்து, இமயம் என்பது மற்றொரு பொருள், இதயத்தின் குகை. அங்கே உஷ்ணம் இருந்தால்தான் இரத்த ஓட்டம் ஓடி தின்ற ஆகாரம் ஜீரணமாகும். நீ நிர்குணத்தின் உருவத்தை அடைந்தவன். உனக்கு இமயத்தை கொடுத்து பனி கட்டிகளை அங்கே வைத்து உன்னை உட்கார வைத்திருக்கிறேன். உனக்கு கூட ஒரு ஆசை, சகுன பிரம்மத்திலே எப்படி தவழ்வது என்று புரிந்து கொண்டனையா? அதற்காகத்தான் நீ மனித உருவம் எடுத்து சங்கரன் என்ற பெயர் கொடுத்து இந்த தாரையை பாடி கனகம் என்ற தாரைக்குள்ளே நீ அடங்கினாய். இது சகுன பிரம்மத்தின் உருவமான நிலை. அலண்டு விட்டான் ஆதிசங்கரன். அலண்டு விட்டான் ஆதிசங்கரன். பனிமலையிலே உஷ்ணம் குறைக்க உட்கார்ந்தவன் இந்த பாடலின் பொருளை ஆதிபராசக்தி சகுன பிரம்மத்தோடு ஒப்பிட்டு உருவம் அருவம் அருவுருவத்தை காட்டி தமோ ரஜோ சத்வோ குணத்தினால் உருவத்தின் வழிபாடு தற்காலிகமாக தேவை. அப்படி உஷ்ணத்தின் நிலை தாங்கிய ஆதிசங்கரன் வெளுத்து சில்லென்று ஆகி பூமியிலே பனிக்கட்டியின் வடிவம் தாங்கிவிட்டான். அதனால்தான் அவனுக்கு இமயமல சாரலிலே பனிக்கட்டியின் வடிவம் இருக்கிறது. முதலிலே சகுண பிரம்மமாகி அதற்கு வெள்ளை என்ற ஒளி கொடுத்து வெண் பனிலிங்கமாக ஆக்கி பின் அதை கரைத்து ஓட செய்கிறாள் அன்னை. இவை அனைத்துமே ஆதிபராசக்தியின் சித்தாந்தம். இதை அனைத்துமே ஆதிபராசக்தியின் சித்தாந்தம். அதற்காகத்தான் மனைவி என்ற வடிவான ஒரு நிலையை அவளே வருகிறாள். அதற்கு ரூபம் என்பது பெயர். ரூபம் என்பது பெயர். அந்த ஆதிபரமே மகளாக வருகிறாள். இவை அனைத்துமே சகுன பிரம்மத்தின் சித்தாந்தம். பாரும், யாருக்கு தெரியும் இந்த
உள்முகமான ஆன்மீகம் நமக்கு தெரியாது. உள்முகமான ஆன்மீகம் நமக்கு தெரியாது. உருவமில்லாத விதை தழுவி கருமுட்டையிலே உறங்கி 10 திங்கள் இருந்து பிறக்கும் முன் நாபி வெடித்து அந்த நாபி வழியே தாயின் ஆகாரத்தை உண்டு படகு போன்ற பனிக்குடத்துக்குள்ளே உறங்கி நிர்குண பிரமத்திலிருந்து சகுண பிரமத்திற்கு வருகிறான். பிறக்கும் முன்பு இவனுக்கு ஒளி எதுவும் இல்லை. தந்தையின் விதைக்குள்ளே அடைக்காக்கப்படுகிறான். தாயின் கருமுட்டைக்குள்ளே ஒளிந்து போகிறான். பின்பு கருதாங்கி நாபி என்ற ஓங்காரத்தின் பீஜத்துக்குள்ளே தங்கியிருந்து பெற்றெடுத்தவள் ஆகாரம் கொடுத்ததாக நாம் நினைக்கிறோம். உண்மை, ஆதிபராசக்தி ஆகாரமாக கொடுக்கிறாள் தன்னுடைய பீஜத்தை. 54 எழுத்துக்களாம் நமக்கு தேவையில்லை. அதை தாங்கிதான் பாலாடை போன்று படகு போன்று பனிக்குடத்திலே உள்வுறங்கி வெளிவருகிறான். இவை அனைத்தும் நிர்குண பிரம்மத்திலே இருந்து சகுண பிரம்மத்திற்கு மனிதன் உருவமாக வருகிறான். அதற்காகத்தான் சகுண பிரம்மத்திலே தமோ ராஜோ சத்வோவை வைத்திருக்கிறான். மனைவி என்பது ஒரு ரூபம். அவளே மகளாக வருகிறான். எதற்காக மகளாக வருகிறான்? மகனாக வருகிறான். விகாரத்தினை முழுதுமாக துடைப்பதற்காக. மனம் ஞானமாயை பற்றி இறைவியை தேடும். இறைவனை அல்ல, இறைவியை தேடும். மகளென்ற ஒரு ஷட்குணத்தின் உருவத்தை தந்தை என்ற பாத்திரத்திற்குள்ளே இட்டு தாலாட்டு பாடும் இந்த கானத்தின் மகாதத்துவம் தெரியும். இந்த கானத்தின் மகாதத்துவம் தெரியும். ஆன்மீகம் மனித உடலுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவர்ண ரேகை அனைத்துமே ஆதிபராசக்தியின் அங்கங்களின் நரம்புகள் வழியே ஒரு மனிதன் உடலுக்குள்ளே புகுகிறது. ஒரு மனிதன் உடலுக்குள்ளே புகுகிறது. இசைக்கருவி போன்றுதான் மனிதனுடைய உடல். எப்படி பொருந்தும்? பொருந்தாது என்பேன். அவளுடைய உடலே அதனுடைய சக்தி மனித உடலுக்கு புகுத்தப்பட்டு இசைக்கருவியாக மாறுகிறான். ஒன்றுமில்லை, மாம்பலகையும் பலாப்பலகையும் பணமிருந்தால் தேக்கும் ஊஞ்சலாக உருமாற்றி அதன் மேல் அமர்ந்து ஆடுகிறோம். அதை பார்ப்பவர் ஊஞ்சல் என்று சொல்கிறார். ஆனால் மாமரத்திலோ பலாமரத்திலே உட்கார்ந்திருக்கிறாய் என்று சொல்வதில்லை. அதனுடைய கிளைகளும் இலைகளும் தெரிவதில்லை. அதனுடைய அடிவேர் தெரிவதில்லை. ஷட்குணத்திற்கே மற்றொரு உருவம். ஷட்குணத்திற்கே மற்றொரு உருவம். என்ன உருவம்? மரமாக இருந்தது, கிளையாக இருந்தது, இலையாக இருந்தது, அடி வேராக இருந்தது, ஆணி வேராக இருந்தது, நரம்பு வேராக இருந்தது, சிலம்பு வேராக இருந்தது. இவை அனைத்தும் உருமாறி ஊஞ்சலாக வந்தது. பார்ப்பவன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது? ஊஞ்சலாக தெரிகிறது, மரமாக தெரிவதில்லை. அதுபோன்றுதான் அன்னை ஆதிபராசக்தி மனைவியின் ரூபம். மகள் ஏகாந்தத்தின் ரூபம் ஊஞ்சல்.
மகன் ஊஞ்சல் தந்தையென்ற பாத்திரத்திற்குள்ளே உள்ளே வைத்து ஆடி பார்த்தால் இந்த ஊஞ்சலின் நவீனயம் தெரியும். இதற்கு கனி அமுது என்பது பெயர். இதற்கு கனி அமுது என்ன பெயர்? கனி அமுது. இந்த கானத்தின் வடிவை கூட சங்கரனுக்கு சகுன பிரம்மத்தில் உண்டு, கவலைப்படாதே. ஏன் அதை சொல்கிறாள்? அவன் அழுதானாம், நான் ஒரு பிரம்மச்சாரி. யார் இல்லை என்றான்? பெண்ணை ஏறிட்டு பார்த்ததில்லை, பெண்ணை ஏறிட்டு பார்த்ததில்லை. நான் ஒரு பிரம்மச்சாரி. பாடி சொர்ணம் வந்ததே எதற்காக? அப்படியானால் நான் எப்படி பிரம்மச்சாரி ஆவேன் என்கிறான். சங்கரனுக்கே குழப்பம். ஆக ஆதிசங்கரனை பார்த்து கேட்டாளாம் அன்னை, அன்னவனே, ஒரு நாள் நீ பிச்சை எடுக்க வந்தாய். நீ ஒரு பூர்வாங்க சன்னியாசிதான், இதில் ஏதும் மறுப்பதற்கில்லை. இருப்பினும் பிச்சை எடுத்த வீட்டிலே தாயும் மகளும் இருந்தனர். அந்த தாய் உனக்கு பிச்சையிட்டாள். என்றும் காணாத அளவுக்கு பேரழகியாக அவளுடைய மகள் வந்து எதிரிலே நின்றாள். அவளுடைய பெருத்த மார்பகங்களை பார்த்து நீ இனம் புரியாத கேள்விகளை அந்த தாயிடத்திலே கேட்டாய். ஈதென்ன உடம்பிலே இத்தனை மாற்றம் என்று. முன்னே இருந்த தாயை இதுவரை நீ அதுபோன்ற நோக்கிலே பார்த்ததில்லை. ஆகவே உனக்கு உருவத்தின் பரிமாற்றத்தை சகுன பிரம்மத்தோடு கூடி உருவத்தின் வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்காகவே அன்று உன் மனம் தள்ளாடி அவள் பால் நின்றது. ஆனால் மனம் விகாரத்திலே அடையவில்லை. அந்த தாயை நோக்கி இவளை மருத்துவரிடத்திலே காட்டலாமே என்றாய். அந்த சொல் அனைத்தும் என் காதுகளிலே பட்டது. யார் காதுகளிலே பட்டது? ஆதிபராசக்தியின் காதுகளிலே பட்டது. உனக்கு சகுன பிரம்மத்தின் வழியே என்னுடைய தாரியை உள் புகுத்தி இந்த கேள்விக்கு பதில் வர வேண்டும் என்று நெல்லிக்கனியின் நாடகத்துக்குள்ளே நீ அகப்பட செய்து இதை உனக்கு விளக்குகிறேன் என்றாள். ஆதிசங்கரன் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஒரு பெண்ணின் உடலின் மாற்றத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அறியும்படி அன்னை ஆதிபராசக்தி செய்தாள்? சகுன பிரம்மத்தின் நிலையை உலகுக்கு விளக்கி காட்டுவதற்காக இந்த நாடகம். அந்த சகுன பிரம்மத்திற்குள்ளே தமோ ராஜோ சத்வோ குணம் உண்டு. சத்வோ குணத்தின் நிலை சற்று அன்று மாறி இருந்தது. ஏன் மாறி இருந்தது? பசியின் வாட்டம். அந்த பசியின் வாட்டத்தினால் அந்த மகளை உற்று நோக்கும் தன்மை ஏற்பட்டது. ஆதிசங்கரனுக்கே இந்த தடுமாற்றம் வந்ததால் ஒவ்வொரு மனிதனும் சகுன பிரம்மத்தை வைத்து உருவம், ராட்சசம், மனுஷன், தேவம், தமோ ரஜோ சத்வோ. இதைத்தான் 18வது அத்தியாயத்திலே கீதையில் சொல்கிறான் இறைவன். முடிக்கிறான் 700வது ஸ்லோகத்தை. நான் மீண்டும் உலகுக்கு வருவேன். நான் சகுன பிரம்மத்தோடு இருந்து நிர்குண பிரம்மத்தை ஆதரிப்பேன். இது இறைவன் சொல்கிறான். கடல் சகுன பிரம்மம், வானம் சகுனம், பஞ்சபூதங்கள் சகுனம், நெருப்பு, மண், காற்று, ஆகாயம், நீர் அனைத்துமே பஞ்சபூதங்கள் அனைத்தும் கூட யாருக்கு இந்த பஞ்சபூதம் உரித்தாக அளிக்கப்பட்டது? பஞ்சாட்சர மண்டலத்துக்கு உரியவனான ஆதிசங்கரனிடத்திலே. சங்கரன் அதற்கு முன் சிவன். ந ம சி வா ய 5 எழுத்து.
மா சி வா யா 5 எழுத்து, சி வா யா நா மா 5 எழுத்து. மசிவாய நமஹ சிவாய நமஹ பஞ்சாட்சரத்தின் தொகுப்பு. இவை அனைத்துமே சகுன பிரம்மத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இவை இசை வழியாக லகரியாகி சௌந்தரியம் என்ற பேரழகோடு, யாருடைய பேரழகோடு? விகாரத்தை உடலுக்குள்ளே நரம்புக்குள்ளே இருந்து எடுத்து தங்கத்தின் தாரை என்று சொல்லக்கூடிய ரேகை வழியாக அன்னையே முன்னிருந்து உள்நுழைகிறாள். பிட்சை எடுத்தால் பூர்வாங்க சந்நியாசம் வர வேண்டும். ஆகவே அன்னை அங்கே அந்த பெண்ணை கண்டதால் வந்த குளறுபடியை சங்கருக்கு நிவர்த்தி செய்கிறாள். அந்த அன்னை ஏன் செய்ய வேண்டும்? அன்னமிட வந்தவள் ஒரு பெண், அவளுக்கு ஒரு பெண். சகுன பிரம்மத்திலே ராட்சசத்தின் தன்மை கலந்து விகாரமாயை மனிதனை பற்றி கொள்ளும். அதை நீ தெரிந்து கொள்வதற்காக அங்கே வறுமை கொடுத்து நீ பிச்சை எடுக்க வந்து அவள் நெல்லிக்கனியிட நீ கனகம் என்ற தாரகையை பாட கனகதுர்கவான தங்க இழைக்குள் ஓடியவளை உன்னோடு அனுப்பி வைக்க என்னுடைய நிலை அதில் புக நெல்லிக்கனிகள் தங்கமாக வந்தது. அதற்கு உருவம் உண்டு. இந்த சகுன பிரம்மத்தின் வழியே மனிதன் லகரி என்று சொல்லக்கூடிய நிலையில் விகாரத்தை அடியோடு விலக்கிக் கொள்ள முடியும். அதற்கு லகரி என்பது பெயர். லகரி என்றால் உள்புகுதல். என்ன உள்புகுகிறது? நெல்லிக்காய் இட்டாலே அவளுடைய அழகோ இல்லை, அவளுடைய மகளின் அழகோ இல்லை. ஆதி பராசக்தியின் லகரி உள்புகுதல். என்ன சௌந்தரியம்? யாருடைய சௌந்தரியம்? தாயான ஆதிபராசக்தி. அதற்காகத்தான் அனந்த சௌந்தர்ய லகரி என்று பெயர் வைத்தான். கானானந்த கானானந்த கனகதுர்கே லக்ஷ்மி விஷ்ணு பூஜாசக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதம் நமோஸ்துதே. இந்த நரம்புகளுக்கு நாயகி, பாடும் பாட்டுதனை பிராணத்திலே உள்உரைக்க செய்கிறாள். நரம்புகள் வழியே பிறப்பினை அறுத்து சமதர்மத்தினை ஏற்படுத்துகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. இந்த மகாசக்தி விஷ்ணு என்று சொல்லக்கூடிய இறைவனின் உடலுக்குள்ளே புகுந்து அந்த வைபவத்தை அனுபவிக்க செய்வது அன்னை ஆதி பராசக்தி. சகுன பிரம்மத்தின் நித்தியத்துவத்தை கனகதாரையின் வழியாக உலகுக்கு சொல்கிறாள் ஆதி பராசக்தி. நான் பூர்வாங்க சந்நியாசி என்பதை அவன் கேள்வி கேட்க அந்த பெண்ணை பார்த்த பின் எனக்கு வினா ஒன்று வர அதற்கு நீ பதில் அளித்தனை. நீ எப்பொழுதுமே பிரம்மச்சாரியத்தை தழுவியவன், நிர்குண பிரம்மத்தை தழுவியவன், கலங்காதே என்றாலாம் சங்கரனை பார்த்து.
இதுதான் உலக நியதி. அதற்காகத்தான் இடையன் என்ற கண்ணனை, அதாவது விஷ்ணுவை தன்னோடு இணைத்து கொண்டு 10 அவதாரங்களை அளித்து இதிகாசங்களில் ஒன்றான பாரதமும் மற்றொன்றான ராமாயணமும் கொடுக்கப்பட்டது. இது அன்னையின் திருவிளையாடல். 18 புராணங்களை தொகுக்க மகாவிஷ்ணுவை வியாசரூபத்திலே, வியாசரூபேனா வியாசனுடைய அனுஷ்டுப்சன், வியாசனுடைய மூலப்பிரகிருதி அன்னைதான். 18 புராணங்களை தொகுக்க வைத்தான். அனைத்தும் ஷகுன பிரம்மத்திலிருந்து நிர்குண பிரம்மத்திற்கு எப்படி வருவது என்று, அதனுடைய கிளை 108 உபநிடதங்களாக பிரித்து வைத்தாள். அனுஷ்டான நியமத்தை பிரம்மத்தின் மூலப்பிரகிருதி வரியே, பிரம்மத்தின் முக்கியமான ஒன்று, பிரம்மத்தின் மூலப்பிரகிருதி வழியே இதை உலகுக்கு சொல்வது அன்னை. விஷ்ணுவை தொழலாகாதா? தொழலாம். 700 ஸ்லோகம் கேட்ட அர்ஜுனனுக்கே கடந்துதான் வந்தது. இவளை தொழுத பின் பாதத்தை காட்டி, வலது பாதத்தை காட்டி, இடை சுழுமனை வழியே, இடை வழியே யோகத்தை கற்று, பிங்களை கண்டு சுழமுனை நாடி, இடது மூக்கு துவாரம் வலது மூக்கு துவாரம் ஞானம் பெற வேண்டும். இது அதுபோன்று இல்லை. இடை கண்டு பிங்களை நாடி சுடுமனை வந்து நின்று ஆட்டமாடி சங்கரனை போன்று அலைய வேண்டியதில்லை. இவளுடைய பாதங்களை பற்றி கொண்டால், யாருடைய பாதங்களை? அன்னை ஆதிபராசக்தியின் பாதங்களை பற்றி கொண்டால் நேராக சகுன பிரம்மத்திலே இருந்து நிர்குண பிரம்மத்துக்கு வழியே கொண்டு வந்து சேர்க்கிறாள். அவளுடைய மடியில் படுத்துறங்கி உலகத்தை மறந்து தமோ ரஜோ சத்துவத்தை, ராட்சசன், மனிதன், தேவகணம், வாழை மட்டை எளிதில் தீப்பிடிக்காது. சவுக்கு மரம் தீப்பிடிக்கும். கற்பூரம் உடனே பிடித்துக் கொள்ளும். அதனால்தான் பட்டணத்தடிகள் பாடினான் தாய்க்கு, அங்கமெல்லாம் நொந்து பெற்றவளுக்கு விறக வேண்டாம், வாழை மரை பட்டையை வைத்தான். அந்த பட்டையை நிர்குண பிரம்மத்திலே செலுத்தி எரிய வைத்து தாயை சாம்பலாக்கினான். அது ஒரு திருவிளையாடல். இதைத்தான் அன்னை சொல்கிறாள், என்னுடைய பாதத்தை பற்றுவாயாக. இதை யார் சொல்வது என்றால், லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி, அவருடைய பூஜைகளின் சக்தி அனைத்தும், அந்த முத்தேவியரின் சக்தி அனைத்தும் தேவி. யாரை வார்த்து தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்வது. சகுனத்திற்கும் நிர்குணத்திற்கும் அன்னையோடு எப்படி தொடர்புடையது என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.